வணக்கம். தமிழ் மூவியோட அடுத்த பாட்காஸ்ட்டில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ இந்த பாட்காஸ்ட்டில் என்ன பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பேங்க் லோனோட விஷயங்கள் தான். அதாவது நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது நான் லோன் வாங்குறதுக்காக ட்ரை பண்ணேன். அதில் என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துச்சு ஆஸ் அ ஸ்டூடெண்ட். அப்போது வந்து இப்போ தான் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்திருந்தேன். பெருசாக எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை மணி ஹேண்டில் பண்ணுறது, அப்புறம் அது எப்படி எங்கே வாங்குறதுன்றதுலாம் எனக்கு பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ அந்த டயத்தில் என்ன மாதிரியான சுச்சுவேஷன்லாம் நடந்துச்சு, அது எப்படி வந்து எனக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துச்சு, எப்படி அதை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கலாம், எப்படி இருக்கலாம், சிஸ்டம் எப்படி இருக்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம ஒரு பாட்காஸ்ட்டாக நம்ம பேசலாம். ப்ராப்ளி யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால இந்த பாட்காஸ்ட் நம்ம வந்து பேசுகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் காலேஜ் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா டுவெல்த்து வரை படிச்சிருக்கேன் நான். ஸோ டுவெல்த்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் 10th படித்தோடனே நான் என்ன ஐடியா பண்ணேன்னா, சரி நம்ம டிப்ளமோ போய் சேர்ந்துடலாம். டிப்ளமோவில் போய் சேர்ந்துட்டோன்னா நமக்கு வந்து ஈஸியாக, நான் என்ன சொல்கிறது, வேலை ஈஸியாக கிடச்சிரும். ஒரு 3 இயர்ஸ் 10th முடிச்சுட்டு 3 இயர்ஸ் பண்ணோம் டிப்ளமோன்னா, அதுக்கப்புறம் வேலை கிடச்சிடும், சிங்கப்பூர் போயிடலாம். இல்லைன்னா நம்ம ஊர்லேயே வேலை தான் பார்த்துட்டு ஒரு 10,000 ஜாப் வந்துட்டு ஈஸியாக கிடச்சிருது. அப்போது ரொம்ப இதாக இருந்துச்சுப்பா. எங்கள் ஊர் சைடில் தான், நான் திருநெல்வேலி பக்கத்தில் உள்ள ஒரு ஊர். ஸோ அங்கே ரொம்ப பாப்புலராக இருந்துச்சு. நம்ம அப்படி போயிடலாம், ஒரு 10,000 வந்துச்சுன்னா ஓகே தானே, நமக்கு அதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்ற மாதிரியே மைண்ட் செட்டில் இருந்தேன். ஸோ அப்புறம் என்னாச்சு அப்படின்னா, நம்ம 10th முடிச்சதுக்கப்புறம் சரி அது மார்க்கு ரொம்பலாம் எடுக்கல. நான் 370 மார்க் தான் எடுத்தேன். உடனே பெருசாக ஒன்றும் காலேஜெலாம் கிடைக்கல. சரி நம்ம வழக்கமாக 11th 12th படிக்கலாமே அப்படின்னு சொல்லி 11th 12th படித்தேன். 11th 12th படித்து முடிச்சதுக்கப்புறமும் என்னாச்சுன்னா, இப்போ 12th வந்து 990 மார்க் எடுத்திருந்தேன். ஒன்று எய்தர் வந்துட்டு என் ஃப்ரெண்டெல்லாம் வந்து ஒருத்தன் இன்ஜினியரிங் போகிறேன்ட்டு இது எழுதுனான், என்ன சொல்கிறது, என்ட்ரன்ஸ் எழுதி அதில் அவனுக்கு கிடச்சிருச்சு ஒரு காலேஜ். ஸோ அதுக்கு என்ட்ரன்ஸுக்கு 500 கட்ட வேண்டியது இருந்துச்சு. ஸோ 500 எங்கள் வீட்டில் வந்து தரமாட்டேன்ட்டாங்க. 500 கிடையாது, நீ அவன் போகிறான்னா நீ ஏன் போகிற, இன்ஜினியரிங் 500 இதுக்கே 500 அதுக்கப்புறம் காலேஜுக்கெலாம் செலவாகும், அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் அப்புறம் அந்த என்ட்ரன்ஸ் எழுதலை. சரி ஓகே என்ட்ரன்ஸ் எழுதலைன்னு சொல்லிட்டு வேறு என்ன பண்ணலான்னா, திருப்பி எனக்கு அதே ஐடியா இருந்துச்சு. சரி நம்ம டிப்ளமோ போய் படிச்சிடலாம். டிப்ளமோ படித்தோன்னா நமக்கு வந்து ஸ்டில் நம்மளால் 2 வருஷத்தில் வேலைக்கு போயிடலாம். ஏன்னா 12th முடித்து டிப்ளமோ படித்தீங்கன்னா 2 வருஷம் படித்தா போதும், லேட்டரல் என்ட்ரி. ஸோ அப்படி படித்து நம்ம போயிட்டோன்னா நமக்கு ஈஸியாக அதில் பண்ணிடலான்னு சொல்லி இருந்துச்சு. அப்புறம் அந்த டயத்தில் என்ன நடந்துச்சுன்னா, என்ட்ரன்ஸ் வந்து அடுத்த வருஷத்துல ஏதோ தூக்கிட்டாங்க. ஸோ நான் 12th முடிச்சுட்டு வரும்போது என்ட்ரன்ஸ் வந்து இல்லைன்றதுனால நிறைய பேர் வந்து டிப்ளமோ சேர வேண்டியவங்கலாம் இன்ஜினியரிங் போயிட்டாங்க. அந்த 12th முடிச்சுட்டு யாருமே வந்து டிப்ளமோக்கு ஆட்கள் வந்து கம்மியாயிட்டாங்க. ஸோ அதனால் என்னோடய மார்க் நான் 990 எடுத்திருந்தேன் 12th. இது 990 நினைக்கிறேன், 91 சம்திங். ஸோ அவ்வளோ எடுத்திருந்தேன் 12th டோட்டல் மார்க்கு. ஸோ டிப்ளமோவில் பார்த்தீங்கன்னா டோட்டல் மார்க்கு தான் பார்ப்பாங்க. இன்ஜினியரிங்கில் தான் மேக்ஸு, ஃபிசிக்ஸு, சயின்ஸுன்னு அந்த 3 இதை பார்த்து இது கால்குலேட் பண்ணுவாங்கல்ல, அதாவது ரேங்கிங் கால்குலேட் பண்ணுவாங்க. ஆனால் டிப்ளமோவில் அப்படி கிடையாது. உங்களுக்கு வந்து டோட்டல் மார்க் 990 சரி ஓகே, அதை வச்சு தான் அந்த தரவரிசை பட்டியல் போடுவாங்க. அந்த மாதிரி போடும்போது எங்கள் ஊரில் சங்கர் பாலிடெக்னிக்னு ஒரு காலேஜ் இருக்குது, ரொம்ப ஃபேமஸ். லைக் ஃபீஸும் கம்மி தான், ஒரு 3000 வருஷத்துக்கு அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. சரி அதில் போய் படிக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி அதுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். அண்ட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 1000 சில்லற மார்க், அதாவது 1100 அந்த ரேஞ்சுக்கு தான் சங்கர் பாலிடெக்னிக்லேயே கிடச்சிட்டு இருந்துச்சு. ஏன்னா அந்த லெவலுக்கு அந்த காலேஜோட ஸ்டாண்டர்டு, அட்டானமஸ், ஏரியாலே பெரிய காலேஜ்னால அப்படி தான் இருந்துச்சு. பட் அந்த வருஷம் என்னாச்சுன்னா, என்ட்ரன்ஸை கரெக்டாக அந்த வருஷம் தூக்கிட்டாங்க. என்னோடய ஃப்ரெண்டும் ஆக்சுவலி என்னாச்சுன்னா என்ட்ரன்ஸ் எழுதுனா, பட் அது யூஸ் ஆகலை, என்ட்ரன்ஸை தூக்கிட்டாங்க. ஸோ தட் இந்த 1100 மார்க் எடுத்தவங்களாம் இன்ஜினியரிங் போயிட்டாங்க. 12th முடிச்சுட்டு வர லேட்டர் என்ட்ரி உள்ளவங்க நிறைய பேர் இன்ஜினியரிங் போயிட்டாங்க. நான் வந்து இன்ஜினியரிங் போகிறதுக்கு அப்போ ரொம்ப காஸ்ட்லியாக இருந்ததுனால சரி இன்ஜினியரிங் நம்ம போக வேண்டாம், நம்ம இதுக்கு வரலான்ற மாதிரி பிளான் பண்ணதுனால இங்கே வந்துட்டேன். ஸோ என்னை மாதிரி நிறைய பேர் அங்கே போனதுனால, என்ட்ரன்ஸை தூக்குனதுனால எனக்கு இங்கே வாய்ப்பு கிடச்சிது. ஸோ இங்கே வந்து நான் ஜாயின் பண்ணேன். இங்கே வந்து 990க்கு எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் கிடச்சிது. நான் மெக்கானிக்கல்லாம் வேணும்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் என்னோடய மார்க்குக்கு மெக்கானிக்கல் கிடைக்கல. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடச்சிது. சரி கிடச்ச இதை எடுத்து படிச்சிடலாம், இங்கே படித்தா எப்படியும் வேலை கிடச்சிருன்றாங்க, அப்புறம் மாறிக்கலான்ற மாதிரி எல்லோரும் சொன்னாங்க. சரி ஓகே நம்ம எடுத்துடலான்னு சொல்லிட்டு உள்ளே ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் போச்சு. 12th 990 மார்க் தான் எடுத்தேன், இப்போ ஆவரேஜ் மார்க்கு. பட் இங்கே சங்கர் பாலிடெக்னிக் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அங்கே ஒழுங்காக அது அட்டானமஸ் காலேஜ். ஸோ அட்டானமஸ் காலேஜில் உள்ள பியூட்டிஸ் நிறைய எனக்கு அப்போ தான் தெரிய வந்துச்சு. என்னென்னா, நீங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒழுங்காக படித்து அசைன்மெண்ட்லாம் கரெக்டாக பண்ணி சார்ட்டு நல்ல பேர் வாங்கி அப்படியெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்க் வந்து நிறைய போட்டுருவாங்க.
ஃபைனல் லெவல்லையும் மார்க். ஏன்னா அவங்க தான் திருத்துவாங்க. ஸோ ரொம்பலாம் வந்து உங்களை பார்க்க மாட்டாங்க. அதில் ரொம்ப சேட்டை கிட்ட பண்ணிகிட்டு இருந்தால் தான் மார்க்கெல்லாம் குறைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு பார்த்த வரைக்கும். நான் வந்து நம்ம யூஸ்வலாகவே ரொம்ப நல்ல பையன், ஒரு எந்த யார் வம்பு தும்புக்கும் போகாமல் அமைதியாக இருக்கிற மிடில் பெஞ்ச் பையன். ஃபஸ்ட் பெஞ்சும் கிடையாது, லாஸ்ட் பெஞ்சும் கிடையாது. படிக்கவும் மாட்டேன், ரொம்ப படிக்காமல் தருதலையாக சுற்றவும் மாட்டேன். நடுவில் நமக்கு என்னப்பா அப்படின்ற லெவலில் போகிற ஆள் நம்ம. அதனால் நம்ம யார் கண்ணுக்கும் படாமல் அப்படியே சைலண்ட்டாக மூவ் ஆயிடுச்சு அந்த காலேஜில். அதனால் நம்ம மேலே எந்த விதமான பிரச்சனையும் இல்லாதனால ஸ்மூத்தாக நமக்கு மார்க் நிறைய போட்டாங்க. கிட்டத்தட்ட 91%, 92%ன்னு போட்டு தள்ளிட்டாங்க. நான் வாழ்க்கையிலே 90%லாம் பார்த்ததே கிடையாது. அதை பார்த்து நானே ஆச்சரியப்பட்டேன். என்னது நானா இது எப்புட்றா அப்படி மாதிரி அந்த ரேஞ்சுக்கு மார்க் போட்டு தள்ளிடுவாங்க ஒவ்வொரு தடவையும். முன்னாடிலாம் எக்ஸாம் ரிசல்ட்டை பார்த்தா நினச்ச விட கம்மியாக வரும். பட் சங்கர் பாலிடெக்னிக்கில் எனக்கு நிறைய மார்க் வந்துச்சு. ஸோ அது ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு. அதெல்லாம் நான் ஃபைனல் செமஸ்டர் 95 எடுத்துட்டேன். ஸோ டோட்டல் என்னோடது பார்த்திங்கன்னா 93% மார்க்கு. அதாவது பாலிடெக்னிக் ஃபுல்லாக முடிக்கும் போது 93% மார்க் வந்துருச்சு எனக்கு. சரி ஓகே, இவ்வளோ மார்க் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தானே தெரியும் நான் என்ன படித்தோம் காலேஜ் அப்படின்ட்டு. பட் என்னோடய ரிலேட்டிவ்ஸு, எங்கள் பாட்டி எல்லோரும், எங்கள் ஆட்சியில் என்னென்னா எங்கள் அம்மா எங்கள் அப்பா எல்லோரும் அவங்களாம் நினச்சிட்டாங்கன்னா சரி ரொம்ப நல்லா படிக்கிறான் போல் பையன், இந்த பையன் நம்ம இன்னும் படிக்க வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மைண்ட் செட்டு வந்துடுச்சு. ஆக்சுவலி அந்த இன்ஜினியரிங் டிப்ளமோ படிக்கும்போது எங்கள் பாட்டி இறந்துட்டாங்க. அவங்க தான் வந்து எனக்கு டிப்ளமோ படிக்கிறதுக்கெலாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணி அவங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஸோ அவங்க இறந்துட்டாங்க. அப்புறம் எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, நாங்களாம் இருந்தோம், எங்கள் பெரியம்மாலாம் இருந்தோம். ஸோ அப்புறம் என்னாச்சுன்னா லைக் மார்க் வந்து நல்லா வாங்கினோடனே எனக்கு இன்னொரு பெரியம்மாலாம் இருப்பாங்க. அவங்களாம் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. என்ன இவ்வளோ மார்க் எடுக்கிறான்னு சார், நம்ம குடும்பத்துலேயே யாரும் இவ்வளோ படிக்கிறது இல்லைன்ற மாதிரிலாம் சொன்னாங்க 95 எடுத்ததுக்கப்புறம். ஏன்னா அவங்க படிப்பில் அவங்களுக்குலாம் ரொம்ப ஆர்வம், சரி மக்கள் படிக்கிறாங்க அப்படின்னா இருக்கும். ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம மார்க் எடுத்து அது வரைக்கும் அவ்வளோ எடுத்தது கிடையாது. திடீர்னு இப்படி சொல்லவும் சரி நல்ல விஷயமா இருக்கே காலேஜ் அப்படின்ட்டு இருந்துச்சு. பட் காலேஜ் முடித்தாச்சு. முடித்து 95%. இதுக்கப்புறம் வேலை தேடணும். சரி அப்புறம் தான் எனக்கு இன்னொரு விஷயம் தெரிஞ்சு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து டிப்ளமோலே கொஞ்சம் மொக்கையான டிபார்ட்மெண்ட்டு, இதுக்கு அவ்வளோவெல்லாம் வேலை கிடைக்காது. நீங்கள் இன்ஜினியரிங் படிப்பாங்க, யாரெல்லாம் இன்ஜினியரிங் போகணுமோ அவங்க தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிப்ளமோவில் எடுப்பாங்க. இங்கே எடுத்துகிட்டு இங்கே நிறைய மார்க் எடுத்துடலாம், எடுத்துகிட்டு இன்ஜினியரிங் நீங்கள் லேட்டரல் என்ட்ரியில் இன்ஜினியரிங் போயிடுவாங்கன்ற மாதிரியான ஒரு ட்விஸ்ட் எனக்கு அப்போ தான் தெரிய வந்துச்சு. மெக்கானிக்கல் படித்த ஃபுல்லாக ப்ளேஸ் ஆகிட்டாங்க எங்கள் காலேஜில் டாப்பு. அவங்களுக்குலாம் ரெக்ரூட்மெண்ட்டாக வராங்க, கேம்பஸ் இன்டர்வியூவில் வந்து தூக்கிட்டு போகிறாங்க. எங்களுக்கு ஒருத்தனுமே வரல. ஒரு கம்பெனி என்னவோ வந்துச்சு, அதுலேயும் ஃபெயில் ஆகிட்டேன் நான். ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் சோகமாக போய்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் என்னாச்சுன்னா இன்ஜினியரிங் காலேஜோட ஃபீஸ் எல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டாங்க. அந்த டயத்தில் கிட்டத்தட்ட 35,000 தான் ஃபீஸ் வைக்கணுன்ற மாதிரி கவர்மெண்ட் வந்து ஒரு ரூல் போட்டு விட்டுச்சு. ஸோ அந்த ரூல் போட்டதுக்கப்புறம் அந்த டயத்தில் கவர்மெண்ட் போட்ட ரூல் எல்லாமே எனக்கு ரொம்ப சாதகமாக அமைஞ்சிச்சு. ஸோ ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸை தூக்குனாங்க. அதனால் எனக்கு டிப்ளமோவில் கிடச்சிச்சு. அவங்க என்ட்ரன்ஸ் தூக்குனது என்ஜினியரிங்க்கு. பட் நெல்லுக்கு இறைத்தி வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் வாங்கே பொசியுமான்ற மாதிரி அதனால் எனக்கு டிப்ளமோவில் சான்ஸ் கிடச்சிச்சு. ஸோ டிப்ளமோ முடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக ஃபீஸ் எல்லாம் ரெகுலேட் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட்டு. அதனால் எனக்கு வந்து சரி ஓகே நம்ம இன்ஜினியரிங்க்கு ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வந்துருச்சு. ஸோ வந்ததுக்கப்புறம் ஆனாலும் இன்ஜினியரிங்கோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 35,000 எங்கள் வீடு அப்போ இருந்த நிலைமைக்கு நான்லாம் 1000 கண்ணிலே பார்க்க முடியாதுன்ற நிலைமையில் இருந்தோம். எங்கள் ஊர் இட்ஸ் கிராமம். ஸோ அதை நினச்சி இப்போ வருத்தப்படல, சோகமாக ஐயோ அப்படின்னுலாம் சொல்ல, நான் ஜாலியாக தான் இருந்தேன் எப்போவுமே. எனக்கு அந்த மணி இல்லைன்ற பிரச்சனையே கிடையாது. ஏன்னா எங்கள் மாமா இருந்தாங்க திருநெல்வேலியில், அவங்க எனக்கு லைக் காசு கொடுப்பாங்க, படிக்கிறதுக்கு கொடுப்பாங்க. அப்புறம் என்னோடய அக்கா இருந்தாங்க, அவங்க கொடுத்தாங்க. மும்பையில் ஒரு அக்கா மீனான் இருந்தாங்க, அவங்க கூட எனக்கு காசு கொடுத்தாங்க ஃபீஸ் கட்டுறதுக்கு. அதாவது டிப்ளமோ ஃபீஸு 3000, அதை கட்டுறதுக்கு என்கிட்ட காசு கிடையாது. ஸோ அதுக்கே அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க. எங்கள் மாமாட்ட போய் அப்பப்போ கேட்பேன், அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் நான் டிப்ளமோவே முடித்தேன். டிப்ளமோ டோட்டல் ஃபீஸே என்ன சொல்கிறது 3000, 2000, அப்படி தான் வந்துச்சு. பட் இந்த காலேஜில் 35,000 கட்டணுன்னே இட்ஸ் எ வெரி பிக் மணி. அவ்வளோ காசெல்லாம் இல்லை எங்கள் வீட்டில். வாய்ப்புகள் ரொம்ப தின் லைன் தான். நான் ரொம்ப வந்து என்ன சொல்கிறது சை டைப் வேறு, யார்ட்டையும் பேசவும் மாட்டேன் அதிகமாக. நம்மளாம் யார்ட்டையுமே காசெல்லாம் என்னை இழுத்துட்டு போய் நிறுத்தி விட்டாங்கனாலே நான் வந்து கேட்க மாட்டேன். நான் படிக்காமே இருந்துக்குவேன், எனக்கு காசெல்லாம் வேண்டாம், யார்ட்டையும் கேட்க மாட்டேன்ற டைப்பு நான். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப இதாக இருந்ததுனால சரி ஓகே என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்றது. சரி படிக்கலாமான்னா சரி படிக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. அப்போ இன்ஜினியரிங் வந்து ரொம்ப பெருசாக இதில் அப்போ தான் ஸ்டார்ட் ஆன டைம். இன்ஜினியர் ஆயிரணும் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகே படிப்பேமேன்ட்டு. அப்போ ஆனால் நான் பெருசாக சொல்கிறதும் எடுத்துக்கல, எங்கள் அப்பா தான் எடுத்துக்கிட்டாங்க. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்துட்டு இருக்கும்போது இனிஷியலாக இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டதுனால ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கு ஃபீஸ் கட்டணுன்னே எங்கள் வீடை வந்து முன்னாடி இருக்கிற போர்ஷனை வந்து விற்றுட்டாங்க. ஒருத்தங்க கிட்ட பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட விற்றுட்டு அந்த காசை வச்சு இனிஷியலாக என்னை சேர்த்து விட்டாங்க ஒரு காலேஜில். கோயம்புத்தூரில் எனக்கு அந்த காலேஜில் சீட் கிடச்சிது.
ஸோ அந்த சீட் கிடச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்னென்ன நீங்கள் அடுத்தடுத்த செமஸ்டருக்கு நீங்கள் கட்டணும்ல காசு, அதுக்கு வந்து நம்ம லோன் வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. லோனு இப்போ ஈஸியாக கிடைக்குதுன்ற மாதிரி எல்லோரும் சொன்னாங்க. ஸோ அங்கே தான் வந்து இப்போ தான் நம்ம ஸ்டோரியே ஆரம்பிக்குது பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் முன்கதை சுருக்கமே சொல்லிவிட்டு உங்களை ரொம்ப இழுத்துட்டு வந்துட்டேன். பட் இங்கே தான் வந்து சிச்சுவேஷன். ஏன் அந்த முன்கதை சுருக்கம்லாம் சொன்னேன்னா, ஒரு பேக்ரவுண்டு, அதாவது பார்க்குறதுக்கு 35,000 இப்போ ஒன்றும் இல்லாத அமௌண்ட் மாதிரி இருக்கலாம். இப்போவே பெரிய அமௌண்ட்டு தான் அது. பட் அந்த அப்போ பார்த்தோம் அப்படின்னா 35,000ன்றது ஒரு பெரிய அமௌண்ட்டு. அதுவும் என்னோடய பேக்ரவுண்டு அப்போ இருந்த பேக்ரவுண்டுக்கு எனக்கு 35,000ன்றது இட் இஸ் வெரி பிக் மணி. ஸோ அப்படி இருக்கும்போது அப்போ லோன் தான் ஒரே ஆப்ஷன். ஸோ லோன் ஒரே ஆப்ஷன்னா என்ன பண்ணலான்னா, லோனுக்கு போனோம். எங்கள் ஊரில் வந்து ஒரு ப்ரைவேட் பேங்க் இருந்துச்சு, ஐசிஐசிஐ பேங்க்கு. அங்கே போய் ஃபஸ்ட்டு கேட்டோம். அவங்க அந்த பேங்க்குள்ளே போனாலே எனக்கு ஏதோ அந்நியமாக இருந்துச்சு. ஏதோ ஒரு பெரிய இடத்துக்கு வந்துட்டோம் நம்ம, இங்கெல்லாம் நமக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாதுன்ற மாதிரி இருந்துச்சு. அவங்க பெருசாக தரல, லோன் ஒன்றும் பெருசாக தரல. அதுக்கப்புறம் சரி எஸ்பிஐ பேங்க்கு, கவர்மெண்ட் பேங்க்கில் போய்ட்டு நீங்கள் வாங்க, அங்கே வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது எங்கள் ஊரில் அந்த பேங்க் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, அல்வாக்குறிச்சின்ட்டு பக்கத்தில் ஒரு ஊர், அங்கே போனோம். எஸ்பிஐ பேங்க்கில் போய்ட்டு லோன் வாங்குறதுக்காக போனோம். அங்கே போனால் அங்கே ஒரு பையனும் மதிக்கவே இல்லைன்னா என்ன சொல்கிறது, ஒரு ப்ராசஸ் சொல்லணும், எதுவுமே சொல்லலை. ரொம்ப அலக்கழிச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இப்போ எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை, பட் ரொம்ப அங்கே போய் நின்றுட்டே இருந்த ஞாபகம் கூட தான் இருக்குது. எனக்கு எவனுமே பேசுகிறதே ஞாபகமே இல்லை. அங்கே உள்ள ஸ்டாஃப் யாருமே என்கிட்ட பேசலை, என்ன ப்ராசஸ்னே சொல்லலை. சரி ஸ்டூடெண்ட் ஏதோ பிச்சைக்கார மாதிரி என்னை ஹேண்டில் பண்ணாங்க. ஸோ அது வந்து எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. பட் நான் அப்போது உண்மையிலே நானே ரொம்ப இதாக தான் இருந்தேன். அதனால் நான் சரி ஓகே, நம்ம லெவலுக்கு இதுவங்ககிட்டலாம் போய் என்ன கேட்டுக்கிட்டு நமக்கு தரமாட்டாங்கன்ற லெவலில் நான் வந்துட்டேன். அது மாதிரி வந்துட்டேன். அவங்க கொடுக்குறேன் அப்படின்னு எதுவும் சொல்லலை. இந்த ப்ராசஸ் எதுன்னு எதுவுமே சொல்லலை. ப்ராசஸ் ஒன்றும் ஃபாலோ பண்ண மாதிரின்னு தெரியல எனக்கு. ஸோ இது வந்து ரொம்பவே என்னைய ஹர்ட் பண்ணிச்சு அந்த அப்போ இருந்த டயத்தில். என்னடா நம்ம எப்படி இருக்கோன்ட்டு நான் வந்து என்ன நினச்சிட்டேன்னா, பேங்க்குன்றது ஒரு என்டிட்டி, அது வந்து ப்ராசஸை செய்யணுன்றதெல்லாம் எனக்கு தெரியாது. சரி பேங்க் மேனேஜர் தான் அதை வந்து ஓட்டிக்கிட்டு இருக்கார் போல். பாருங்கள், டிப்ளமோ வரைக்கும் படிச்சிருக்கேன், எனக்கே அறிவு இல்லாமல் இருந்திருக்கேன். ஸோ ஒரு கேட்கக்கூட ஒரு தைரியம் இல்லை எனக்கு. அவங்ககிட்ட போய் என்ன சொல்லுங்கன்னு கேட்குறது கூட தைரியம் இல்லாமல் இருந்திருக்கேன். ஸோ அப்படின்னா நம்ம எந்த இடத்துல நம்ம பசங்கள்லாம் எஜுகேட் பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி அவங்க இருந்தனால அப்புறம் அவங்க எனக்கு லோனே தரல. ரொம்ப நாள் கழிச்சாங்க, 2-3 மாதம் அங்கே போய் இங்கே அந்த டாக்குமெண்ட் இந்த டாக்குமெண்ட்னாங்க. கடைசி வரை லோனே தரல. ஸோ ஷூரிட்டிலாம் எப்படி கொடுக்க முடியும்? என்கிட்டே காசு இல்லாமல் தான் நாங்கள் வரோம் எஜுகேஷன் லோனு. ஸோ ஷூரிட்டி எப்படி நாங்கள் கொடுக்க முடியும்? ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஃபேவரிசமும் நிறைய பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு எக்ஸாக்ட்லி அது தெரியல, அதனால் அதை பற்றி என்னால் சொல்ல முடியாது. பட் லோன் கொடுக்கல. இதுதான் நடந்துச்சு. அவங்க சைடில் மேபி வேறு ரீசன்ஸ் இருக்கலாம். இப்போ நம்ம அந்த பேங்க் மேனேஜர் இப்போ கூப்பிட்டு நம்ம இன்டர்வியூ பண்ணாலும், இல்லை அப்போ எனக்கு வந்து ஊரில் நீங்கள் 100 பேர் வருவீங்க, எனக்கு 100 பேருக்கு கொடுக்க முடியாது, எனக்கு கோட்டா இருக்கும், இவ்வளோ தான் கொடுக்க முடியும், நீங்கள் காசு திருப்பி கொடுக்க மாட்டீங்க, உங்கள்கிட்ட கொடுத்தா நான் 3 வருஷம் கழிச்சு தான் அதை கலெக்ட் பண்ண முடியும், அதுக்கப்புறம் நிறைய பேர் ஏமாற்றிடுவீங்க, எக்ஸெட்ரா 100கணக்கான ரீசன் இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் அவங்க எப்படி டீல் பண்ணாங்க, வர்ற ஒரு ஸ்டூடெண்ட்டு அவன் வந்து இப்போ தான் ஒரு இதுக்கு என்ட்ரு ஆகிறான், அவனை எப்படி அவங்க டீல் பண்ணுறாங்கன்றது ஒரு மேட்ரு. அது வந்து அதில் சுத்தமாக அந்த எஸ்பிஐ பேங்க்கில் உள்ளவங்க லேக் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ரைவேட் பேங்க்கு, ஸோ ஐசிஐசிஐ பேங்க்கு நான் வந்தேன். ஐசிஐசிஐ பேங்க்கில் எனக்கு லோன் அப்ளிகேஷன்லாம் வாங்கினாங்க. ஐ ஃபீல் மச் பெட்டர் சர்வீஸ் வைஸ் வந்து ஐசிஐசிஐ பேங்க்கு நல்லா தான் இருந்துச்சு. ஆனாலும் அங்கே ஃபுல்லாக ஃபேன்சியாக இருந்துச்சு. நமக்கு என்ன அங்கேயும் தரல, வேணா தரப்போகிறான்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன். இங்கேயும் எனக்கு மூவ் ஆகலை. அப்ளிகேஷன் வாஸ் நெவர் மூவ்டு. ஒரு இதிலே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே ஐசிஐசிஐ பேங்க்கில் எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க, கொஞ்சம் ஹை பொசிஷனில். என்னோடய ஃபேமிலியில் யாரோ ஒரு தூரத்து சொந்தம் யாரோ இருந்திருக்காங்க. அவங்கக்கிட்ட யாரும் இல்லாமல் சொல்லி, எங்கள் அண்ணன் தான் சொன்னான்னு நினைக்கிறேன். அவங்க சொல்லி அது மூலமாக அவங்க ஒரு ஃபோன் பண்ணி சொன்னதுக்கப்புறம் இங்கே ஐசிஐசிஐ பேங்க்கில் அப்ரூவ் பண்ணிட்டாங்க அந்த லோனை. ஸோ ஐசிஐசிஐ பேங்க்கில் 35,000 கொடுத்துட்டாங்க எனக்கு. ஸோ அதை வச்சு நான் வந்து படித்தேன். 2 செமஸ்டர் கொடுத்தாங்க. 3ஆவது செமஸ்டர் அவங்க கொடுக்கல, இதெல்லாம் கொடுக்கல. ஸோ டோட்டலாக 70,000 என்னமோ டோட்டல் லோன். டோட்டல் 3 இயர்ஸ் தான் எனக்கு இன்ஜினியரிங்கு. அதனால் வருஷத்துக்கு 35 ஃபஸ்ட் இயர் நாங்களே கட்டிட்டோம். அடுத்த 2 வருஷத்துக்கு 35 நாங்கள் கட்டி படிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அதுவும் காணாது. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸும் வரும்ல உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் காலேஜில் இருந்தீங்கன்னா இந்த ஃபீஸ் வரும். இந்த ஃபீஸு இங்கே கட்டணுமே, எக்ஸாம் ஃபீஸ் வரும். அதுக்கப்புறம் நடுவில் அந்த ஃபீஸ் இந்த ஃபீஸு நிறைய வரும். அப்புறம் கோயம்புத்தூரில் போய் தங்கியிருக்கணும், அதுக்கெல்லாம் செலவு. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே எங்கள் மாமா திருநெல்வேலியில் இருக்காங்களா, அவங்க வந்து மாதம் 1,500 கொடுத்துருவாங்க எனக்கு. டான்னு மாதம் ஆனால் 1,500 என்னோடய அக்கௌண்ட்டில் வந்து விழுந்துடும். ஸோ அதை யூஸ் பண்ணிவிட்டு நான் அந்த மாதிரி அங்கே சர்வே ஆனேன். ஸோ அப்புறம் என்னோடய காலேஜ் முடிஞ்சிருச்சு. ஸோ
இப்படி தான் வந்து என்னோடய லோன் ப்ராசஸ்ஸு, லோன் எக்ஸ்பீரியன்ஸ் 2மே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அந்த லோனை திருப்பி கட்டிட்டேன். ஸோ ஐசிஐசிஐ பேங்க்கில் வாங்கின லோன் இப்போ நான் ஃபுல்லாமே கட்டி முடிச்சிட்டேன் காலேஜ் வந்ததுக்கப்புறம். ஸோ இதில் எனக்கு என்னோடய டேக் என்ன, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான். ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான இதாக தான் இருந்துச்சு. இப்போவும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இல்லை. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்டாக என்ன, இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இதே மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா ஜஸ்ட்டு டோன்ட் வரி. உள்ளே போய் பேசுகிறதுக்கெலாம் நாங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அந்த பேங்க் வந்து யாரோட அப்பாவோட சொத்தும் கிடையாது. இப்போ நீங்கள் கூட நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க, அந்த விஜய் மல்லையா, அப்புறம் நீரவ் மோடின்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அவங்கெல்லாம் எத்தனை கோடிக்கணக்கானதை ஏமாற்றிட்டு எஸ்பிஐலேருந்து போயிடுறாங்க. ஆனால் அவங்க பேங்குக்கு வந்தாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு வச்சு வெத்தலை பாக்கு வச்சு கொஞ்சுவாங்க. ஹெட்டே வந்து பேசிக்கிட்டு இருப்பார். பட் நம்மளை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டு போகிறோம், நம்ம இப்போ மாற்றுறோன்னா நமக்கு வந்து ஒரு மதிக்கவே மாட்டாங்க. ஸோ இவங்கள மதிக்கணுன்றது அவங்களோட பேசிக் கர்ட்டசி தானே. ஸோ அது ஏன் பண்ணாமல் இருந்தாங்கன்றது எனக்கு இன்னும் தெரியல. ஸோ ஆனால் நீங்கள் உங்கள் சைடில் நீங்கள் ஹெசிடேட்டே பண்ணாதீங்க. நீங்கள் ஒன்றும் அங்கே பிச்சை கேட்க போல், அங்கே போயிட்டு அவனோட காசு எடுத்து அவன் கொடுக்க போகிறது கிடையாது எந்த பேங்குமே. இட்ஸ் அ ப்ராசஸ். ஸோ ப்ராசஸ் தான் அவன் ஃபாலோ பண்ணணும். அது தவிர எது பண்ணாலும் நீங்கள் வந்து தைரியமாக கேட்கலாம் கேள்வி. ஏன்னா இந்தியாவில் எனக்கு தெரியும், நம்ம ஊரில் போயிட்டு வேறு எங்கேயும் அங்கே போய் இங்கே போய் சொன்னால் எவனும் கேட்க மாட்டான். நம்மளை தான் சொல்லுவோம், நீ என்ன போடான்றான்னு சொல்லுவோம். பட் நம்ம தான் நம்மளை டேக் கேர் பண்ணிக்கணும். எனக்கு ஏதோ எங்கள் மாமா இருந்தாங்க, இந்த ஐசிஐசிஐ பேங்க்கில் தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்றதுனால எனக்கு கொடுத்துட்டாங்க. சப்போஸ் உங்களுக்கு இல்லாதவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்புறம்? ஸோ அவங்களுக்குலாம் நான் லோனே கிடையாது, அவங்களாம் என்ன படிக்கவே கூடாதா, படித்து இந்த மாதிரி வரக்கூடாதா? ஸோ என்னோடய வாழ்க்கையில் நான் படித்ததுனால தான் என்னோடய வாழ்க்கையே மாறி இருக்கு இப்போ. ஸோ இப்போ நான் யூஎஸ் இங்கே வந்த வரைக்கும் நான் படித்தது தான் காரணம். ஸோ வேறு எதுவுமே கிடையாது. நான் படிக்கல, அந்த எஜுகேஷன் எனக்கு வரலைன்னா நான் இன்னும் இந்த லெவலுக்கு வந்திருக்கவே முடியாதுல்ல. ஸோ அந்த எஜுகேஷனுக்கு அந்த லோன் இருக்குது. லோன் அதுக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கட்டிடுறாங்களா, கட்டல. பட் தட் இஸ் a டிஃப்ரெண்ட் ஒன். ஆனால் நீங்கள் ப்ராசஸ் படி நீங்கள் ஃபாலோ பண்ணணும்ல. வேறு எவனோ அன்றைக்கி என்னை வேறு ஒருத்தர் அடிச்சிட்டானா, அன்றைக்கி ஒன்றே அடிப்பேன்னா ஒத்துக்க முடியுமா? இல்லைன்னா நீங்கள் இந்த யூஎஸ்லேயே இருக்கேன்னு வச்சுக்கோமே, யூஎஸில் நான் இருக்கேன், இங்கே ஒருத்தர் வந்து வராரு, இங்கே ஒரு இந்தியன் வந்து யாருக்கோ ஏதோ தப்பு பண்ணிட்டாருன்னா அவர் நாளைக்கு இல்லை அந்த இந்தியன் என்ன அப்படி பண்ணிட்டான், நான் ஒன்றே இப்படி பண்ணுறேன்னு என்னையே பண்ணால் அது என்ன சரியாக இருக்குமா? அப்படிலாம் கிடையாது. ஸோ சிஸ்டம் கவர்மெண்ட் ஒரு ப்ராசஸ் வச்சுருங்க, அந்த ப்ராசஸ் தான் ஃபாலோ பண்ணணும். எல்லா பேங்குக்குமே இதை நான் சொல்லுவேன். எஸ்பிஐ எல்லா பேங்குக்குமே தான். ஸோ ப்ரைவேட் பேங்க்கு அவங்களோட யூசர் இது நல்லா தான் இருக்குது. பட் அவங்களும் டிஃப்ரெண்ட் வே. அது எனக்கு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால எனக்கு அது தெரியல. பட் இந்த பேங்க்லலாம் இதுதான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அண்ட் இப்போ வந்து நிறைய நியூ ஆக்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆர்டிஐன்னு ஒரு ஆக்ட் இருக்குது. ஸோ அது வந்து என்ன அப்படின்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன், தகவல் அறியும் உரிமை சட்டம். இப்போ எல்லாத்துக்குமே பாப்புலராக இருக்கும், நீங்கள் அவங்க பார்த்தாங்க அவங்க பார்த்தாங்கன்ட்டு. அது ஒரு சூப்பரான ஆக்ட்டு. கவர்மெண்ட் ஓட எல்லா ப்ராசஸுக்குமே நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ இதை யூஸ் பண்ணி நிறைய பேர் வந்து நிறைய லஞ்சம் ஊழலெல்லாம் வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி ப்ராசஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ரோடு போடணும்னு வச்சுக்கோங்க. ஸோ ரோடு போடல, ஒரு வருஷமாக ரோடு போடாமல் இருக்காங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா ஆர்டிஐயில் ஒரு அப்ளிகேஷன் போடணும். ஆர்டிஐ அப்ளிகேஷன் போட ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலி ஒரு ஸ்டாம்பை ஒட்டி அந்த பேர் எழுதிட்டு ஆர்டிஐ தகவல் அந்த எந்த ஆஃபீஸருக்கு வேணுமோ அவங்ககிட்டே நீங்கள் கொடுக்கலாம் அந்த மனுவை. அப்படி இல்லைன்னா ஆர்டிஐ தகவல் உரிமையாளர்னு ஒருத்தர் இருப்பார், அவங்ககிட்ட போய் கூட நீங்கள் கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். இந்த ரோடு போடலன்றதுக்கு அவங்க உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துட முடியும்? ஸோ ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் ரோடு இதனால் போடல எக்ஸ் ஒய் ரீசன்ட்டு உண்மையான ரீசன் இல்லாமல் உங்களுக்கு தப்பான ரீசன் கொடுத்தாங்கன்னா அவங்க வேலையே போயிடும். ஏன்னா நீங்கள் அந்த ரீசனை வச்சுட்டு இதுதான் ரீசன்னா நீ ஏன் தப்பாக போடுறன்னு அவன் வேலை ஒத்துக்கிட்டான் தப்பு பண்ணிட்டேன்ட்டு. ஸோ நீங்கள் இமீடியட்டாக யூ கேன் டூ கேஸ் பண்ணலாம், எதுனாலும் பண்ணலாம். அவனுக்கு துறை ரீதியான ஆக்ஷன் எடுக்கப்படும். ஸோ இந்த மாதிரி பவர்ஃபுல் ஆக்ஷன்லாம் இப்போ வந்துருச்சு. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் வச்சு உங்களோட உரிமைகளை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். உங்களை யாருமே இதாக ஸ்டூடெண்ட் தானே இவன் அப்படின்ட்டு யாருமே உங்களை அப்படி இதாக ட்ரீட் பண்ணிடக்கூடாது. அதை நீங்கள் மேக் ஷூர் பண்ணிக்கணும். ஏன்னா நான் ரொம்ப ஷையாக இருந்துட்டேன், ரொம்ப டிப்ரெஸ் ஆகி தெரிஞ்சுக்கிட்டு இருந்த பயலாக இருந்தேன். இது வேறு யாரும் இப்போவும் நான் பெருசாலாம் ஒன்றும் பேசிடலாம் மாட்டேன் பெருசாக போய். நான் இன்னும் அப்படியே சுச்சுவேஷன்லாம் இருக்கேன். பட் இப்போது வந்து ஐ நோ இந்த மாதிரி நடந்துச்சுன்னா இப்படி நான் எங்கே போய் என்ன பண்ண முடியுன்றது எனக்கு தெரியும். அந்தளவுக்கு தெரியுதுல்ல. ஸோ அதனால் நீங்களும் அந்த மாதிரி இருங்க, அந்த குவாலிட்டிஸை வளர்த்துக்கோங்க. அங்கே போய் சண்டை போடுங்க அப்படிலாம் சொல்ல. ப்ராசஸ் எப்படி ஃபாலோ பண்ணணும், உங்களோட உரிமைகளை நீங்கள் விட்டு கொடுக்காம இருங்க. இதனால தான் நான் இந்த ஸ்டோரியை சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இதே மாதிரி நிறைய பேர் இருப்போம், இப்போவும் நம்ம இருந்துகிட்ருப்போம். இப்போ நான் இங்கே வந்ததுனால எல்லாருக்குமே அந்த காசு இருந்துருந்தால் அப்படி கிடையவே கிடையாது. இன்னும் நம்மளோட ஊரில் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கோம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கோம், நம்ம படிக்க முடியாமல் வசதி இல்லாமல் இருப்போம்.
சான்சஸ் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரியான சான்சஸ் கவர்மெண்ட் இதுக்கு தான் உருவாக்குது. ஸோ இந்த விஷயத்தில் நான் ஆக்சுவலி கவர்மெண்ட்டுக்கும் நான் கிரெடிட் கொடுத்தே ஆகணும். எனக்கும் ஏடிஎம்கே பிடிக்காது, டிஎம்கே பிடிக்காது, அந்த மாதிரி பாலிடிக்ஸ் எதுக்குன்ற மாதிரி இருப்பேன். பட் அவங்க எடுக்கிற ஒவ்வொரு டிசிஷனும் என்னையை டேரெக்டாக இம்பேக்ட் பண்ணிச்சு, உங்களையும் இம்பேக்ட் பண்ணும். நம்ம ஊரில் இருக்கோன்னா அது டேரெக்டாக நம்ம இம்பேக்ட் பண்ணும். அவங்க அந்த காலேஜில் அப்படி மாற்றினதால தானே என்னோடய லைஃபை சேஞ்ச் ஆகி இங்கே இந்த லெவலுக்கு என்னோடய ஃபினான்ஷியல் வந்துட்டேன். என்னோடய வாழ்க்கையே சேஞ்ச் ஆகிடுச்சு. என்னோடய ஃபேமிலியோட இதுவே எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு இல்லை. ஸோ தட்ஸ் இட் ஃப்ரம் திஸ் பாட்காஸ்ட். இது ரொம்ப நாள் நான் பேசணுன்ட்டு இருந்தேன். ஸோ இப்போ தான் வந்து இதை பேசுகிறதுக்கு எனக்கு டைம் கிடச்சிச்சு. டயன்றதை விட நம்ம ஓகே இந்த மாதிரி இதை பேசலான்ற ஐடியா. ஸோ இதுக்கு எதுவுமே பிளான் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட்டு மைக் ஸ்டார்ட் பண்ணி பேசிகிட்ருக்கேன். ஸோ தேட்ஸ் வெரி மச் இட் இந்த பாட்காஸ்ட்டில். இது உங்களோட கருத்துக்கள் என்ன, நீங்கள் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் எனக்கு ஆடியோவை கூட அனுப்பலாம். இல்லைனா என்னோடய இன்ஸ்டாகிராமில் கூட நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள். இதில் வேறு என்ன பண்ணலாம், எனக்கு தெரிஞ்ச ஆர்டிஐ இப்போதைக்கு நான் அப்புறம் வந்து அதை பற்றி படித்து ஆர்டிஐ பண்ணலாம் அப்படின்லாம் கண்டுபிடிச்சேன். பட் இந்த சிச்சுவேஷன் நடந்து ஒரு 15 இயர்ஸ் ஆயிடுச்சு. 10 இயர்ஸ் ஆமாம் 10-15 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ எப்படி இருக்குது சிச்சுவேஷன், பேங்கிங்லாம் மாறிடுச்சான்றது எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. ஸோ நீங்கள் அங்கே இருந்தீங்க, உங்களுக்கு இப்போ ரீசெண்டாக இந்த மாதிரி எதாவது நடந்துச்சுன்னா நீங்கள் அதை சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதை பற்றியும் நம்ம போகிற விஷயங்களில் பேசி அவேர்னஸை ஏற்படுத்தலாம். ஸோ இதனால் பேங்க்கில் உள்ளவங்க எல்லாமே மொக்கையாக பண்ணுறாங்களான்னா தெரியாது, எனக்கு அது தெரியாது. ஏன்னா நான் ஃபேஸ் பண்ண நிறைய பேங்க்கு, இப்போ பப்ளிக் பேங்க், அதாவது மெயினாக எஸ்பிஐ, அதில் இருக்கவங்க இதுதான் பண்ணாங்க. அதை தான் நான் சொல்கிறேன். ஸோ இதனால் நல்லா பண்ணுறவங்க இல்லையா இருக்காங்களான்னு எனக்கு தெரியாது, இருக்கலாம். ஏன்னா அவ்வளோ பெரிய பேங்க்கில் நல்லா பண்ணுறவங்க இருக்கலாம். நீங்கள் யாராவது எஸ்பிஐயில் கூட ஒர்க் பண்ணிட்டுருக்கலாம், நல்லா பண்ணிங்கன்னா வாழ்த்துக்கள். இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டை இப்படிலாம் ரொம்ப டார்ச்சர் பண்ணாதீங்க. யாரையுமே டார்ச்சர் பண்ணக்கூடாது, பட் ஸ்டூடெண்ட்டை வேணால் டார்ச்சர் பண்ணாதீங்க. அவங்க இப்போ தான் உலகத்துக்கு வராங்க புதுசாக, அவங்களுக்கு இதெல்லாமே ரொம்ப புதுசாக இருக்கும். அவங்கள கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ இதோட இந்த பாட்காஸ்ட்டை நிறைவு பெறுகிறேன். ஸோ அடுத்த பாட்காஸ்ட்டில் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஆறுமுகம். பாய்.